இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ் நம்ம கட்டவே இல்லை அப்படின்னு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு செங்கலை தூக்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு மதுரை எய்ம்ஸ்ல 3 கோடி செங்கலை வைத்து எய்ம்ஸை கட்டி கொண்டிருக்கின்றோம். 3 கோடி செங்கலை வச்சு பிரதமர் அவர்கள் மார்ச் 1ஆம் தேதி அதே மதுரைக்கு வர்றாங்க. 2026 முடியும் பொழுது மதுரை எய்ம்ஸ் மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்திருக்கும். அது குறிப்பாக அரவக்குறிச்சி மக்களுக்கு அதனுடைய அருமை புரியும். இந்தியாவில் எத்தனையோ எய்ம்ஸ் இருந்தாலும் கூட புதுடெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் அளவுக்கு இன்னொரு பெரிய எய்ம்ஸ் இந்தியாவில் இருக்குன்னா அது மதுரையில வரக்கூடிய எய்ம்ஸ். அந்த அளவுக்கு அதே ஃபெசிலிட்டி, அந்த அளவுக்கு குறிப்பாக நம்முடைய இந்த பகுதி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த எல்லா மாநிலத்துக்கும் கூட ஒரு டெரிஷரி செக்டர், மிக முக்கியமாக அதிநவீன மருத்துவ வசதியோடு இந்த எய்ம்ஸ் வருது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மரத்தை வெட்டுவதற்கு இவங்க பர்மிஷன் கேட்டாங்க. 1.5 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு மரத்தை வெட்டி அங்க எய்ம்ஸ கட்டுறதுக்கு 1.5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் நேரம் எடுத்துக்கொண்டார். இந்த 5 வருஷத்துல எந்த காரணத்திற்கும் கூட எய்ம்ஸ் வரக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டார். அதையெல்லாம் தாண்டி நீங்களே சொல்லுங்க, மத்திய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம். அது நிலம் என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு எய்ம்ஸ கட்டுறதுக்கு இத்தனை காலம் போராடி அந்த எய்ம்ஸ கட்டி முடித்து கிட்டத்தட்ட எல்லா வேலையும் ஆகி இந்த ஆண்டு முடிவதற்குள்ள திறப்பு விழா நடத்தப்பட இருக்கிறது. ஆனா முதலமைச்சர் அவர்கள் வரும்பொழுதெல்லாம் மத்திய அரசு எய்ம்ஸ் கட்டல. சரி, நாங்க தான் கட்டல, நீங்க ஒரு எய்ம்ஸ் மாதிரி ஒண்ணு கட்டலாமே, நீங்க கட்டலாமே. சரி, மத்திய அரசு தான் கட்ட தாமதம் ஆயிருச்சு, நீங்க கட்டலாமே. கரூர்ல ஒரு நல்ல அதிநவீன மருத்துவ வசதியோடு இங்க பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையம் சின்ன தரவத்தை கட்டலாமே. எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையம் தரமாக இருக்கிறது. நீங்களும் செய்ய மாட்டீங்க, செய்யணும் நினைக்கிறவங்களையும் விட மாட்டீங்க. அதுலயும் அரசியல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். அதனால அந்த பொய்யெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, அடுத்து வருவாங்க. எய்ம்ஸ் கட்டுவதற்கு தாமதம் ஆயிருச்சு, தமிழ்நாட்டின் மீது ஓர வஞ்சனை, இந்திய திணிக்கிறாங்க, இதை திணிக்கிறாங்க, அதை திணிக்கிறாங்க. ஒரு இந்திய திணிக்கிற கட்சியில இங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குடியானவனுக்கு மகனாக பிறந்த நான் எப்படி இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்திருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம இந்த கட்சியில இந்தி தெரியாத ஒருவன் எப்படி இந்த கட்சியினுடைய மாநில தலைவராக நான் பொறுப்பாட்டி இருக்க முடியும்? நானும் இதே ரத்தம், இதே சதை உங்களோடு இருந்த ஒரு மனிதன் எப்படி இந்த கட்சியில அந்நியவனுங்களா, வேற ஊருங்களா, மேல இருந்து குதிச்சவங்களா? அப்ப பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அது ஏதோ ஒரு கட்சி, தமிழகத்திற்கு ஆகாத ஒரு கட்சி, வெளியே இருந்து வந்த ஒரு கட்சி. இந்த பொய்யை சொல்லி சொல்லியே இத்தனை காலம் இங்கே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் உடைப்பதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு, நல்ல ஒரு தேர்தல். நீங்க எல்லாத்தையும் யோசிக்கணும். லஞ்சம் அதிகமாயிருச்சு நான் பேருக்காக சொல்லிங்க. தமிழ்நாட்டில் ஒரு டிஎன்பிஎஸ்சி கிராமப்புறத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், நானும் ஒரு போட்டி பரீட்சை தேர்வு எழுதின காரணத்தினால சொல்றாங்க, ஒரு கிராமத்துல ஒரு குடியானவன் வீட்டிலிருந்து, ஒரு ஏழை தாய்மாரனுடைய வீட்டிலிருந்து, கூலி வேலை செய்யக்கூடிய வீட்டிலிருந்து ஒரு மனிதன் கல்வியால் மட்டும்தான் மேல வரணும். கல்வியால் எப்படி வர முடியுங்க? ஒரு போட்டி பயிற்சி தேர்வை எழுதி மேல வரலாம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பரீட்சையை ஒழுக்கமா நடத்த முடியாத நிலைமையில இருக்கிறாங்க. பாருங்க, ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சுதந்திரத்திற்கு பிறகு இந்த முறைதான் குரூப் 2 தேர்தலையே ரத்து பண்ணிருக்கிறாங்க. காரணம் குளறுபடி. எந்த மாணவன் எந்த சென்டர்ல போய் எழுதணுங்கிற அளவு கூட உங்களுக்கு தெரியல. அந்த டிஎன்பிஎஸ்சி அதிகாரியா இருந்தவருக்கு நேற்று ப்ரமோஷன் கொடுத்திருக்கிறாங்க. தமிழக தேர்தல் ஆணையத்தினுடைய துணை செயலாளர். இதெல்லாம் என்ன போய் சொல்றது? பேய் வேண்டாம்னா பிசாச புடிச்சு கல்யாணம் வச்சாம்பா. பேய் வேண்டான்னு வெளியே போனா பிசாச புடிச்சு கல்யாணம் வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சில 9000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பரீட்சையை நடத்த முடியாத ஒரு ஐஏஎஸ் அதிகாரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 8.5 கோடி மக்களுக்கு தேர்தல் நடத்துவாராம். இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருக்கிறீங்களா? அவரை தூக்கி தேர்தல் கமிஷனுடைய இணை ஆணையராக போட்டு வச்சிருக்கிறாங்க. அது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் அவர்கள் போடக்கூடியது. மத்திய அரசு தலையிடுவதற்கு அங்கே அனுமதி இல்லை. அதுதான் அன்பு சொந்தங்களை எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருக்கிறாங்க. எங்கேயும் சரியா பண்ணல.